அவர் நம்மை கட்டும் போது நம்முடைய ஆத்மா எப்படி மாறும்னா நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல. தொடர்ந்து வாசிங்க. ரெண்டாவது நல்லா நோட் பண்ணுங்க. ரெண்டாவது அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, இந்த 2026 வருஷம் ஒரு நாளும் அவங்க தோய்ந்து போக மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? கடந்த வருஷம் எத்தனையோ தோய்வுகள், எத்தனையோ மனசோர்வுகள், எத்தனையோ சஞ்சலங்கள், ஆனால் கர்த்தரால் கட்டப்படுகிற இந்த ஆண்டு நாங்கள் தோய்ந்து போவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் தோய்ந்து போவதில்லை. இந்த வருஷம் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது வாசிங்க, தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரோடு கூட ஆனந்த களிப்பாக மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன். ஆமே. மூணாவது என்ன வார்த்தைனா, நம்முடைய துக்கம் எப்படி மாறும்? எத்தனை பேர் நம்புறீங்க? முதலாவது நீர் பாய்ச்சலான தோட்டம், ரெண்டாவது அவங்க என்ன செய்யறது இல்ல, தோய்ந்து போகிறது இல்ல, மூணாவது துக்கத்தை என்ன பண்ண போறாரு? சந்தோஷமா மாத்த. நாலாவது நம்ம எல்லாரையும் கர்த்தருடைய கரம், அவரால் கட்டப்படுகிற அந்த நேரம் நம்ம தேற்றப்படுவோம். ஐந்தாவது எப்படி மாறும்னா சந்தோஷமா மாறும். ஆமே. இக்கட்டுகளை உபத்திரங்களை பார்த்த நாட்களுக்கு ஈடாக சரியாக, அடிக்கடிக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம், சரியாக